ஸோ நண்பா இன்றைக்கி வந்து நான் முட்டை குழம்பு பண்ண போகிறேன். சூப்பரான ஒரு ஐட்டம் பாருங்கள் நண்பா. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். அதை பாருங்கள், இப்போ நான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன் முட்டையை. ஒரு 5 முட்டை போட்டிருக்கேன் நண்பா. ஸோ குழம்பு மாதிரி வைக்கிறேன், கிரேவி குழம்பு எல்லாம் ஒரே மாதிரி பாருங்கள். அது தண்ணி அதிகமாக போட்டால் குழம்பு, தண்ணி கம்மியாக போட்டால் அது கிரேவி. ஓகே நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோ பார்க்க முன்னாடி எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் தான் ஒரு லைக் பண்ணி போட்டுருங்க, ஷேருக்கு சமமாக நண்பா. ஸோ இதுதான் இன்றைக்கி கான்செப்ட், இன்றைக்கி இதுதான் டிஷ்ஷஸ். ஓகே நண்பா. ஸோ பாயில் ஆகிட்டுருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் போதும், 12 மினிட்டும் மேக்ஸிமம் ஒரு 12 நிமிஷம் உங்களுக்கு போதும். ரொம்ப அதிகமான வைக்க தேவையில்லை, இன்னும் உடஞ்சிரும். ஓகே நண்பா. ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் ஓகே ரெடி ஆகிடும். ஸோ இங்கே ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இங்கே வந்து பெப்பரு, சோம்பு, பட்டை, இது வந்து அரைச்சிடுவேன், பேஸ்ட்டு பண்ணுவேன், டொமேட்டோ. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது, கண்டினியூவாக பண்ணுவேன். ஸோ நண்பா இது வந்து பேஸ்ட்டு பண்ணுவேன். 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ பெப்பரும் போடுவேன் அதில், அது அரைஞ்சிடும். ஸோ நல்லா காரமாக இருக்கும். முட்டை குழம்புல பெப்பர் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இங்கேயும் வச்சுருக்கிறேன். அப்புறம் சேர்த்து தக்காளியும் போட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் அடிச்சிடலாம் நண்பா. சும்மா ஒரு லைட்டாக வெங்காயம் போட்டு விட்டேன். ஸோ ஜீரகம் ஒரு 5 கிராம் 3 கிராம் போட்டுருந்தோம், போதும், ரொம்ப தேவையில்லை. ஸோ இப்போ தயிர் போட்டுடலாம். 170 கிராம் தயிர் அப்படியே போட்டுடலாம். இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நண்பா பாருங்கள் நண்பா, இப்போ தக்காளி போட்டிருக்கோம், ஒரு தக்காளி. ஓகே நண்பா. ஸோ நண்பா சட்டி ஏற்றியாச்சு. ஸோ முட்டை இங்கே பாயில் பண்ணியாச்சு, அதை ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ஆயில் 30 ml போட்டுங்க. ஆயில் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 30 ml போட்டிருக்கேன் நண்பா. ஸோ கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ தண்ணி ஒரு 230 ml போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு குழம்பு மாதிரி தான் பண்ணுறோம். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணிங்க, ஜாஸ்தியாக ஒன்று பிரச்சனை. இதிலே மிக்ஸ் பண்ணிக்கங்க, அதுலேயும் ஊற்றுவோம், அதுலேயும் பாருங்கள் நண்பா. ஸோ இதை அரைச்சிடலாம், இப்போ பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ நண்பா இதெல்லாம் போட்டுடலாம். நல்லா சூடாகிடுச்சு. ஸோ இதோட இப்போ வெங்காயம் போட்டுடலாம் நண்பா. ஸோ வெங்காயம் போட்டுடலாம் நண்பா. ஸோ நண்பா இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் தாளிச்சிட்டு நண்பா. ஸோ நண்பா வெங்காயம் வெட்டிட்டு ஸோ கொஞ்சம் மொத்தமாகிடுச்சு, மெலிசாக கட் பண்ணாமல் போட்டுட்டேன். ஸோ இதோட உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் நண்பா. உப்பு போட்டாச்சு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்க. ஸோ வெங்காயம் வர மட்டும். ஸோ இதோட பச்சை மிளகா போட்டுக்கணும், பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போது. ஸோ நண்பா பச்சை மிளகா போட்டாச்சு. தாளிக்க வேண்டாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டும் போட்டுருவோம். ஸோ இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், சும்மா ஒரு 10 கிராம் போட்டால் போதும். ரொம்ப போட தேவையில்லை. நண்பா ஒரு 10 கிராம் போட்டுவோம், ரொம்ப தேவையில்லை. வளர்த்தோம். ஸோ சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு ஒரு 5 கிராம் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, சில்லி பவுடர் முடிஞ்சிடுச்சு. ஸோ மல்லித்தூள் போட்டுக்கலாம் நண்பா. மல்லித்தூள் அதே மாதிரி போட்டுங்க, ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஒரு ஸ்பூன் போட்டுங்க, போட்டு 2 ஸ்பூன். கறி பவுடர் அதே மாதிரி ஒரு 5 கிராம் போட்டுங்க.
ஸ்பூன். ஸோ வைக்கிறோம் தான். ஸோ இது ஒரு 3 கிராம் போட்டுங்க. மஞ்சத்தூள் 3 கிராம் போதும், ரொம்ப போடாதீங்க. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் வதங்கட்டும். இந்த எண்ணெயில் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ நம்ம இதுவும் போட்டுடலாம். இந்த பேஸ்ட்டு டொமேட்டோ, தக்காளி, தயிர் எல்லாம் மிக்ஸும் அடிச்சு அது போட்ட சூப்பராகும். இப்படி குடிக்கலாம்ப்பா. ஸோ பாருங்கள். ஸோ நண்பா இதோட இதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். புதினா, கொத்தமல்லியும் அதுவும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு கொதி கொதிச்சோன்னா ஒரு 10-15 நிமிஷம் அப்புறம் முட்டையை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் முட்டையை வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு கூட நீங்கள் போடலாம். ஸோ நான் அது மாதிரி போடல, ஏற்கனவே பாயில் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே போட்டுறோம் தான் பாயில் பண்ணதுக்கப்புறம். ஸோ நம்ம மூடியை போடலாம். ஸோ நம்ம மூடியை வச்சிடலாம். ஏன்னா இந்த ஏர் இருக்குது, ஏர் போகும், அது மாதிரி சீக்கிரம் வந்துடும். ஸோ வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம முட்டையை இன்னும் தோல் எடுக்கல. ஸோ இதுக்கு ஒரு இது இருக்குது, ஈஸியாக எடுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்கள், கரெக்டாக வேக வச்சோன்னா 12 நிமிஷம் போகும். இதெல்லாம் சீக்கிரம் வந்துடும். கரெக்டாக இருக்குதுங்க. ரொம்ப வேக வச்சிங்கன்னா அப்புறம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த டைமிங் இதுக்கு வேணும். நாட்டுக்கோழி முட்டை ஒரு 15 நிமிஷம், இதுன்னா ஒரு 12 நிமிஷம் போதும். எவ்வளோ ஸ்பீடாக ஒழிச்சாலும் அந்த இது உடையவே இல்லை பாருங்க, தோல் உளியவே இல்லை. அப்படியே சூப்பராக வருது. இதுதான் ஃபார்முலா அதோடது. அந்த ஃபார்முலா ரெடி ஆகிடுச்சு. அதில் போட்டுருவாங்க தான். நம்ம முடிவை பண்ணிட்டேன். பாருங்க, குழம்பு பக்காவாக இருக்குது. அப்படியே இதை போட்டுறாங்க. ஸோ இப்போ நண்பா இதுக்கு மேலே கொரியாண்டர் உங்கள்கிட்ட மல்லித்தூள் இருந்தால் மேலே போட்டுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஒரு கலர் கலக்கி விட்டுலாம். ஸோ உப்பு ரூபா பார்த்துடலாங்க. ரூபா டேஸ்ட் பார்க்கல. ஸோ நண்பர் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலான்னு தான். ஸோ வேறு லெவலாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ண 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் நண்பா. ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன். ஓகே நண்பா. ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சி. இது அப்படியே திக்காக வச்சிங்கன்னா இதாகிடும், கிரேவி ஆகிடும், முட்டை கிரேவி. ஸோ நான் குழம்பு மாதிரி வச்சுருக்கேன் நண்பா. ஸோ இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளையாடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நண்பா.
பாருங்கள் முட்டை குழம்பு வச்சதே இல்லை. சரி வச்சிடலாம். அதான் வச்சுருக்கிறேன், ஆனால் யூடியூப்பில் போடல. ஸோ அதனால் இன்றைக்கி யூடியூப்பில் போட்டேன் முட்டை குழம்பு. ஸோ ஓகே நண்பா, முட்டை ரைஸு பாஸ்மதி மோட்டா ரைஸு பிஸ்மில்லா. ஸோ பாருங்கள், நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா. முட்டையை வச்சாச்சு நண்பா. செம்மையாக அருமையாக இருக்குது நண்பா. சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இது என்னென்னா, நான் அந்த மிளகுலாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன்னா அது, அப்புறம் புதினா, அப்புறம் அந்த தயிர் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தா சூப்பராக இருக்குது, செம்ம லெவலாக இருக்குது. ஸோ நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. சூப்பராக இருக்கும் நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஓகே நண்பா, ஜஸாக்கல்லாஹ் கர்.